நீங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் மாடு மாதிரி உழைச்சும் இன்னும் நீங்க நினைச்ச இடத்துக்கு போக முடியல. உங்க பேங்க் பேலன்ஸ் உயரல அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்க கஷ்டப்பட்டு உழைக்காதது இல்ல ஃப்ரெண்ட்ஸ். நீங்க தேவையில்லாத 100 விஷயங்கள்ல உங்க கவனத்தை சிதறடிச்சு உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுதான் உண்மை. உலகத்துல இருக்கிற பில் கேட்ஸ், எலான் மஸ்க், வாரன் பஃபெட் மாதிரியான டாப் 1% வெற்றியாளர்கள் எல்லோரும் எப்படி இவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? அவங்க வாழ்க்கையில ஃபாலோ பண்ண ஒரே ஒரு ரகசியத்தை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்க கஷ்டப்படாமலே ரொம்ப சீக்கிரம் சக்சஸ் ஆகலாம். அதை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய சாபம் என்ன தெரியுமா? பிஸியா இருக்கிறது. நாம எல்லோரும் பிஸியா இருக்கோம். ஆனா ப்ரொடக்டிவா இருக்கோமானா? இல்லை. காலையில இருந்து 50 வேலைகளை அரைகுறையா செஞ்சுட்டு கடைசியில எந்த ஒரு வேலையிலையும் முழுமையான வெற்றி கிடைக்காம தவிக்கிறோம். நாம ஏன் கஷ்டப்பட்டு உழைச்சும் இன்னும் மிடில் கிளாஸாவே இருக்கோம்? ஆனா உலகத்துல இருக்கிற பில் கேட்ஸ், எலான் மஸ்க், வாரன் பஃபெட் மாதிரியான வெற்றியாளர்களுக்கு மட்டும் எப்படி 24 மணி நேரத்துல இவ்வளவு சாதிக்க முடியுது? அவங்களுக்கு எதுவும் ஸ்பெஷல் பவர் இருக்கா? இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எல்லாரும் ஃபாலோ பண்ற ஒரே ஒரு சீக்ரெட் ஃபார்முலா தான் தி ஒன் திங். கேரி கெல்லர் மற்றும் ஜே பாபாசான் எழுதின உலக புகழ் பெற்ற பெஸ்ட் செல்லர் புத்தகமான இந்த ஒரு புக் உங்களோட சக்சஸுக்கு போதும். இந்த வீடியோல இதோட ரகசியத்தை உங்க வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணி அக்குவேறு ஆணி வர பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு ஆச்சரியமான அறிவியல் கதையை சொல்லணும். ஒரு சின்ன 2 இன்ச் கட்டையை வச்சுக்கிட்டு நிலாவையே தொட முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? அது எப்படி சாத்தியம்? வாங்க பார்க்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நாமளும் நாள் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா லைஃப்ல 1 இன்ச்சு கூட முன்னேறலையேன்னு உங்க மனசுக்குள்ளேயும் ஒரு ஏக்கம் இருக்கா? அந்த ஏக்கத்துக்கான பதிலை தான் இப்போ இந்த நிலா கதையில பார்க்க போறோம். 1983ல லோன் வெயிட் ஹெட் அப்படிங்கிற ஒரு இயற்பியல் விஞ்ஞானி ஒரு விசித்திரமான உண்மையை கண்டுபிடிச்சார். நீங்க சின்ன வயசுல கார்டு அடுக்கி வச்சு விளையாடி இருப்பீங்க. முதல் கார்டை தட்டினா அடுத்தடுத்து எல்லாமே விழும். அதுக்கு பேரு டோமினோ எஃபெக்ட். ஆனா அதுல விஞ்ஞானி கண்டுபிடிச்ச மேஜிக் என்ன தெரியுமா? ஒரு சின்ன டோமினோ கட்டையால அதை விட 50% பெரிய, அதாவது 1.5 மடங்கு பெரிய இன்னொரு கட்டையை கீழே தள்ள முடியும். இதை ஒரு கணக்கா போட்டு பார்ப்போமா? முதல் கட்டை 2 இன்ச், உங்க கட்டை விரல் அளவு. அடுத்தது 1.5 மடங்கு பெருசா அடுக்கிக்கிட்டே போனா 18வது கட்டை பீசா கோபுரம் உயரத்துல இருக்கும். 23வது கட்டை ஈபில் டவர் உயரத்துல இருக்கும். 31வது கட்டை எவரெஸ்ட் சிகரத்தை விட 3000 அடி உயரமா இருக்கும். கடைசியா 57வது கட்டை பூமியிலிருந்து நிலாவை தொடுற அளவுக்கு பெருசா இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்க, நிலா அளவுக்கு இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான கட்டையை கீழே தள்ள நீங்க என்ன பண்ணீங்க? பெருசா எனர்ஜியே போடல. அந்த முதலாவது 2 இன்ச்சு கட்டையை கரெக்டா தட்டி விட்டீங்க. அவ்வளவுதான். நம்ம வாழ்க்கையில இருக்கிற பெரிய பெரிய இலக்குகளும் இந்த நிலா மாதிரி தான். உதாரணமா ஒரு பெரிய பிசினஸ் ஆரம்பிக்கிறது, கோடீஸ்வரன் ஆகுறது, IAS ஆகுறது, அந்த மாதிரி தான். அதை நீங்க நேரடியா தள்ள முடியாது. ஆனா இன்னைக்கு உங்க முன்னாடி இருக்கிற அந்த 2 இன்ச் ஒரே ஒரு வேலை எதுன்னு கண்டுபிடிச்சு அதை நீங்க தினமும் தட்டி விட்டா அது ஆட்டோமேட்டிக்கா உங்களை அந்த பெரிய இலக்குக்கு கூட்டிட்டு போகும். ஆனா இங்கதான் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 இன்ச் கட்டையை நாம கண்டுபிடிக்க விடாம சமுதாயம் நம்ம மூளையில 4 பெரிய பொய்களை ஆழமா விதைச்சு வச்சிருக்கு. அந்த 4 பொய்கள் என்னன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். நீங்க ஒரு பெரிய கோல் வச்சிருக்கீங்க. ஆனா அதை எப்படி சாதிக்க போறோம்னு நினைச்சு பயந்து அந்த முதல் அடியை எடுத்து வைக்காம தயங்கி நின்னுட்டு இருக்கீங்களா? அதுக்கு காரணம் உங்களை சுத்தி இருக்கிற அந்த 4 பெரிய பொய்கள் தான். அது என்னன்னு இப்போ பார்ப்போம். நாம ஏன் இன்னும் அந்த 2 இன்ச்சு கட்டையை தட்டாம இருக்கோம்? ஏன்னா நாம உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிற அந்த 4 பொய்கள் இதுதான். பொய் 1, எல்லா வேலைகளும் சமமான முக்கியத்துவம் வாய்ந்தவை. நாம தினமும் காலையில ஒரு டு டூ லிஸ்ட் எழுதுவோம். அதுல 20 வேலை இருக்கும். நாம என்ன நினைப்போம்னா இந்த 20 வேலைகளையும் செஞ்சு முடிச்சாதான் நாம சக்சஸ்ன்னு நினைப்போம். ஆனா 80/20 விதிப்படி உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கிற 80% ரிசல்ட் நீங்க செய்யற 20% மிக முக்கியமான வேலைகளை இருந்துதான் கிடைக்குது. வாரன் பஃபெட் இதை பத்தி ஒரு சூப்பர் விதியை சொல்றாரு. உங்க வாழ்க்கையில செய்ய வேண்டிய 25 வேலைகளை எழுதுங்க. அதுல மிக மிக முக்கியமான 5 வேலைகளை மட்டும் தேர்ந்தெடுங்க. மீதி இருக்கிற 20 வேலைகளையும் எக்காரணம் கொண்டும் தொடவே கூடாத வேலைகள் அப்படின்னு ஓரங்கட்டி வைங்க. இனிமே டு டூ லிஸ்ட் போடாதீங்க. அதுக்கு பதிலா சக்சஸ் லிஸ்ட் போடுங்க. 2வது போய் என்னன்னா, மல்டி டாஸ்கிங் ஒரு சிறந்த திறமை. இப்போ இருக்கிற
ட்ரெண்ட்ல நான் மல்டி டாஸ்கிங் பண்றேன்னு சொல்றது ஒரு பெருமையா போச்சு. இப்ப போன் பேசிக்கிட்டே மெயில் டைப் பண்றது, டிவி பார்த்துக்கிட்டே படிக்கிறது. ஆனா சயின்ஸ் என்ன சொல்லுது தெரியுமா? மனித மூளையால ஒரே நேரத்துல 2 விஷயத்துல முழு கவனத்தையும் செலுத்தவே முடியாது. நீங்க மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது உங்க உற்பத்தி திறன் 40% குறையுது அப்படின்னு சொல்லுது. 3வது பொய் என்னன்னா, டிசிப்ளின் இருந்தா போதும், எப்போ வேணா ஜெயிக்கலாம். வெற்றியாளர்கள் எல்லாரும் 24 மணி நேரமும் பயங்கர டிசிப்ளினா ரோபோ மாதிரி இருப்பாங்கன்னு நாம நினைக்கிறோம். அது தப்பு. அவங்கெல்லாம் தங்களுக்கு தேவையான ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்குற வரைக்கும் மட்டும்தான் அந்த டிசிப்ளினை பயன்படுத்துறாங்க. ஒரு புதிய பழக்கம் நம்ம மனசுல ஆழமா பதியறதுக்கு சராசரியா 66 நாட்கள் ஆகும்னு லண்டன் பல்கலைக்கழக ஆராய்ச்சி சொல்லுது. அந்த 66 நாட்கள் மட்டும் நீங்க கஷ்டப்பட்டு டிசிப்ளினா இருந்து ஒரு பழக்கத்தை உருவாக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். 4வது பொய் என்னன்னா, வில் பவர் எப்போதும் நம்மிடம் இருக்கும். சுய கட்டுப்பாடு அல்லது வில் பவர் அப்படிங்கிறது உங்க போன் பேட்டரி மாதிரி. காலையில் 100% ஃபுல் சார்ஜ் இருக்கும். நாள் ஆக ஆக நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் அது குறைஞ்சுக்கிட்டே வரும். அதனாலதான் கஷ்டமான மற்றும் மிக முக்கியமான வேலையை வில் பவர் அதிகமாக இருக்கிற காலையில நேரத்திலேயே செஞ்சு முடிச்சிடணும். சரிப்பா, இந்த 4 பொய்களையும் உடைச்சாச்சு. உங்க மனசுக்குள்ள அடுத்த கேள்வி ஓடும். என் வாழ்க்கையில 1000 குழப்பங்கள் பிரச்சனைகள் இருக்கு. இதுல என் வாழ்க்கையை மாத்த போற அந்த ஒரே ஒரு 2 இன்ச்சு கட்டை எதுன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு இந்த புக்ல ஒரு மேஜிக் கேள்வி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நிஜமா சொல்லுங்க, நீங்களும் ஒரே நேரத்துல போன் நோண்டிக்கிட்டே இருக்கிறது இல்ல வேலை செய்யறதுன்னு மல்டி டாஸ்கிங் பண்ணி கடைசியில 2 வேலையுமே சொதப்பி நின்ன அனுபவம் உங்களுக்கு இருக்கா? அப்படிப்பட்ட குழப்பத்துல இருந்து உங்களை காப்பாத்த போற அந்த ஒரு மேஜிக் கேள்வி என்னன்னு பார்ப்போம். இப்போ உங்க லைஃபையே தலைகீழா திருப்ப போற அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு வருவோம். அதுக்கு பேருதான் போக்கசிங் கொஸ்டின். நீங்க எந்த ஒரு குழப்பத்துல இருந்தாலும் உங்ககிட்ட நீங்களே கேட்க வேண்டிய அந்த ஒரு கேள்வி இதுதான். நான் செய்யக்கூடிய எந்த ஒரே ஒரு விஷயத்தால என் வாழ்க்கையில இருக்கிற மத்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சுலபமாகும் அல்லது தேவையற்றதா மாறும்? இந்த கேள்வி நீங்க சும்மா காத்துல விட்டுறக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இதை உங்க வாழ்க்கையோட 4 முக்கியமான தூண்களை அப்ளை பண்ணி பார்க்கணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொழில் இல்லட்ட கல்வி. நான் இந்த எக்ஸாம்ல டாப்பரா வர அல்லது என் பிசினஸ் லாபத்தை உயர்த்த இந்த வாரம் நான் செய்ய வேண்டிய அந்த ஒரே ஒரு வேலை எது? 2வது விஷயம் ஆரோக்கியம். நான் எனர்ஜியாகவும் ஃபிட்டாகவும் இருக்க நான் செய்ய வேண்டிய அந்த ஒரே ஒரு விஷயம் எது? ஃபார் எக்ஸாம்பிள், தினமும் காலையில ஒர்க் அவுட் பண்றது. 3வது விஷயம் ரிலேஷன்ஷிப், உறவுகள். என் குடும்பத்து கூட இருக்கிற பாண்டிங்கை ஸ்ட்ராங் ஆக்க நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் எது? எக்ஸாம்பிள், டின்னர் டைம்ல போனை தூர வைக்கிறது, இல்லட்டா நம்ம ஃபேமிலி கூட வாரத்துல ஏதாவது ஒரு நாள் அவங்க கூட ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்றது, அந்த மாதிரி. 4வது பொருளாதாரம். என் கடனை அடைக்க அல்லது என் சேமிப்பை உயர்த்த நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் எது? இந்த கேள்வியை தினமும் காலையில உங்ககிட்ட நீங்க கேட்கும் போது உங்க மூளை மத்த தேவையில்லாத குப்பைகளை எல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு லேசர் கதிர் மாதிரி ஒரு புள்ளியில் வந்து போக்கஸ் ஆகும். சரி, இப்போ அந்த ஒன் திங் எதுன்னு உங்க மனசுக்குள்ள வந்துடுச்சு. ஆனா அதை செய்ய போகும்போதுதான் உலகமே ஒன்று சேர்ந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண வரும். போன் ரிங் ஆகும், ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவாங்க. இந்த நேர திருடர்களிடம் இருந்து உங்க அந்த ஒரே ஒரு விஷயத்தை எப்படி ஒரு போர் வீரன் மாதிரி பாதுகாக்கிறது? அதுக்கு ஒரு தந்திரம் இருக்கு. இப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு வேலை ஓடிட்டு இருக்கும் பாருங்க. ஆமா, இதை மட்டும் நாம ஒழுங்கா பண்ணா மத்ததெல்லாம் சரியாயிடும்னு. அப்படி ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு தோணுச்சா? உங்களுடைய அந்த மிக முக்கியமான விஷயத்தை உலகத்துல இருக்கிற டிஸ்டர்பன்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்த புத்தக ஆசிரியர் நமக்கு சொல்லி தர்ற தந்திரம் தான் டைம் பிளாக்கிங். அதாவது உங்களுடைய அந்த மிக முக்கியமான வேலைக்காக நாளின் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ரிசர்வ் பண்ணி பூட்டிடுறது. பெரிய வெற்றியாளர்கள் எல்லாரும் எப்படி அவங்க நேரத்தை பிளாக் பண்றாங்க தெரியுமா? புக்ல 3 படிநிலைகள் சொல்றாங்க. உங்க விடுமுறை நாட்களை ஃபர்ஸ்ட் பிளாக் பண்ணுங்க. நல்லா ஓய்வு எடுத்தாதான் உங்களால நல்லா உழைக்க முடியும். 2வது விஷயம், உங்க ஒன் திங்காக தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை பிளாக் பண்ணுங்க. தினமும் காலையில் தொடர்ந்து சில மணி நேரங்களை உங்களுடைய அந்த ஒரே ஒரு முக்கிய வேலைக்காக மட்டும் பிளாக் பண்ணுங்க. அந்த நேரத்துல நீங்க உலகத்துக்கே சுவிட்ச் ஆஃப் ஆன மாதிரி மறைஞ்சிடணும். 3வது, உங்க பிளானிங் டைமை பிளாக் பண்ணுங்க. வாரத்துல 1 மணி நேரம் அடுத்த வாரம் என்ன பண்ண போறோம்னு பிளான் பண்ணுங்க. அந்த பிளான் பண்ண போற நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய 4 முனை தந்திரங்கள். டிஸ்ட்ராக்ஷனை காலி பண்ணுங்க. போனை TNT
மோட்ல போடுங்க. அதாவது டோன்ட் டிஸ்டர்ப் அப்படின்னு போட்டுருங்க. அதாவது ஃபிளைட் மோட்ல போடணும். அந்த மாதிரி நோட்டிபிகேஷன் எல்லாம் ஆஃப் பண்ணுங்க. செகண்ட், நோ சொல்ல பழகுங்க. அந்த நேரத்துல ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாலோ பக்குவமா நோ சொல்ல கத்துக்கோங்க. உங்க டைமை நீங்க மதிக்கலனா உலகத்துல யாரும் மதிக்க மாட்டாங்க. உங்க இடத்தை தேர்வு செய்யுங்க. யாரும் உங்களை அடிக்கடி தொந்தரவு செய்யாத ஒரு தனி இடத்தை உங்க வேலைக்காக தேர்ந்தெடுங்க. ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி, பாஸ் நீங்க சொல்ற மாதிரி தினமும் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் வெறியா இருந்தா என் குடும்பம் என்ன ஆகுறது, என் ஹெல்த் என்ன ஆகுறது? அப்போ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்களே, அது பொய்யா? இந்த இடத்துல உலகத்தோட மிகப்பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. உங்ககிட்ட ஒரு உண்மை கேட்கவா? நாம டைம் இல்லைன்னு சொல்றோம். ஆனா தினமும் சோசியல் மீடியால ரீல்ஸ் பாக்குறதுலயும் தேவையில்லாத அரட்டையிலையும் எவ்வளவு நேரத்தை வேஸ்ட் பண்றோம்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? சரி, அப்போ இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ரகசியம் என்னன்னு முடிவா பார்த்துடுவோம் வாங்க. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கட்டுக்கதை அப்படின்னு இந்த புக்ல சொல்றாங்க. ஏன்னா வாழ்க்கை எப்பவுமே தராசு மாதிரி சமமா இருக்க முடியாது. ஆசிரியர் என்ன சொல்றாங்கன்னா, உங்க கரியர் அல்லது பிசினஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒன் திங்ல மட்டும்தான் தீவிரமா இருக்கணும். அங்க சமநிலை பார்க்க கூடாது. ஆனா உங்க தனிப்பட்ட வாழ்க்கை வரும்போது அங்க நீங்க எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். வேலை நேரத்துல வேலை, குடும்ப நேரத்துல போனை தூர வச்சுட்டு முழுசா குடும்பம். இந்த வீடியோல நாம கத்துக்கிட்ட 4 முக்கிய பாடங்கள் என்னன்னா, டோமினோ எஃபெக்ட். பெரிய வெற்றிகள் எல்லாமே சின்ன சின்ன 2 இன்ச் முயற்சிகளால் தான் நடக்குது. செகண்ட், லக் சக்சஸ் லிஸ்ட். 80/20 விதி மற்றும் வாரன் பஃபட்டோட 5/25 விதிப்படி முக்கியமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. மூணாவது, போக்கசிங் கொஸ்டின். மற்ற வேலைகளை சுலபமாக்குற அந்த ஒரே ஒரு வேலை எதுன்னு தினமும் கேளுங்க. நாலாவது, டைம் பிளாக்கிங். தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை உங்க அந்த முக்கிய வேலைக்காக ஒதுக்கி மத்த எல்லாத்துக்கும் நோ சொல்லுங்க. உங்களுக்கான ஒரு சவால். இப்போ இந்த வீடியோவை பார்த்து முடிச்ச கையோட ஒரு பேப்பரும் பேனாவும் எடுங்க. உங்க லைஃப்ல இப்போதைக்கு நீங்க ஜெயிக்க வேண்டிய அந்த ஒன் திங் எதுன்னு யோசிச்சு எழுதுங்க. அதை நாளையில இருந்து தினமும் காலையில மத்த எல்லா வேலைகளையும் ஓரங்கட்டி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வேலையா செய்ய ஆரம்பிங்க. தொடர்ந்து 21 நாட்கள் இதை செஞ்சு பாருங்க. உங்க லைஃப்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் வர்றதை நீங்களே பாப்பீங்க. உங்களுடைய அந்த ஒன் திங் என்னன்னு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி பல பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். இதுவரை உங்களிடம் பேசிக் கொண்டிருந்தது உங்கள் பிரியா. வெற்றி உங்களுக்கே. நன்றி.